ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எம்பிஏக்குரிய மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இதுக்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். MB25C02 இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களால் நல்ல மார்க்ஸ் இருக்க முடியும். ஆனால் என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ அங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 MBA ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் MB25C02 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் பார்க்குறப்போ அளவலன்னு இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லாமே கவர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், மேனேஜர் இந்த கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஹென்ரி ஃபயல் 14 பிரின்சிபல் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு லைன் விட்டு கொடுத்தாலே நம்ம 2 மார்க்ஸ் தான் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். இது 15 மார்க்கில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பிகாஸ்லையும் கேட்பாங்க, கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த செகண்ட் யூனிட் இதில் அத்தாரிட்டி, டிசிஷன் மேக்கிங், பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. MBO ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் டீசென்ட்ரலைசேஷன் கான்செப்ட் மட்டுமே தனியாக கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டெசிஷன் மேக்கிங் அதோட ப்ராசஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ், ப்ராசஸ் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷனை விட டைப்ஸ், ப்ராசஸ் இதான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பிளானிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டு அதோட ஸ்டெப்ஸ் கேட்கலாம். எது படிச்சாலும் ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினேஷன் மாதிரி படிச்சுக்கோங்க. நான் 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளானிங் அதோட டைப்ஸ் ரொம்ப முக்கியம், கண்ட்ரோல் அதோட டைப்ஸ் ரொம்ப முக்கியம், பாலிசி டைப்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 3மே நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அது போக ஸ்ட்ராட்டஜி அதோட டைப்ஸும் பார்த்துக்கோங்க. அதாவது டைப்ஸ்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு படிச்சுட்டு அதோட டைப் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் இதோட டிஃபரன்ஸ் கேட்கலாம். டிஃபரன்ஸ் கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், இல்லைனா டிஃபர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம உள்ள பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். டீசென்ட்ரலைசேஷன் கூட தனியாக கேட்கலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. MBO ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்போ உங்களுக்கு ஷார்ட்கட்டாக இருக்கிற கான்செப்டே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஷார்ட்கட்டாக கொடுத்துருவாங்க, அப்போ அங்கே வச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ MBOனா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதோட டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அத்தாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தாரிட்டினால என்ன கேட்கலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டீசென்ட்ரலைசேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல், இன்ஃபார்மல், ஓடி. ஸோ ஓடினா உங்களுக்கு ஆர்கனைசேஷனல் டிசைன் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கூட கேட்பாங்க, சம்டைம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் அதோட ப்ராசஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஆர்கனைசேஷனல் டிசைன் ஓடி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி 2 டாபிக் டிஃபரன்ஸ் தான் கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் இன்ஃபார்மல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்ட்ரோலோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்லேயும் கண்ட்ரோல் இருக்கும், தேர்ட் யூனிட்லேயும் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஃபோர்த் யூனிட் இதில் இந்த ஓபி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெர்செப்ஷன் கண்டிப்பாக 2 மார்க்கில் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன், ஜாபு, மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபோர்த் யூனிட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா இது ப்ரீவியஸ் இதில் நிறைய டைம்ஸ் அடிச்சு துவச்ச கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபோர்த் யூனிட் பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின் இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு சம்டைம்ஸ் மாடல்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், ஆனால் உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ அதனால் ஸ்கோப் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கான்ட்ரிபியூட்டிங் டிசிப்ளைன்ஸ், அதாவது கான்ட்ரிபியூட்டிங் டிசிப்ளைன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால் இதை நல்லா படிங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களால் கவர் பண்ண முடியல, இந்த டாபிக் நல்லா கவர் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஒரு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டிடியூட்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக்கும் காம்பனன்ட்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக் காம்பனன்ட்ஸோட சேர்த்து ஏதாச்சும் சிம்பிளாக, அதாவது ஆட்டிடியூட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வேல்யூஸ், ஏதாச்சும் ஆட்டிடியூட் வச்சு சும்மா ஒரு 2 மார்க் மாதிரி கேட்டு அதோட கண்டினியூஷன் கேட்குறாங்க, இல்லை இதை டேரெக்டாகவும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேரியஸ் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் கன்ஃபார்ம் இது முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக ஒரு சில கொஸ்டினில் இது வருதுன்னா அது வராமல் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இதில் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ தியரிஸ் ஆஃப் அதாவது லேர்னிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. லேர்னிங் ப்ராசஸும் நல்லா பார்த்துங்க. இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி போதும். பர்சனாலிட்டி சம்டைம்ஸ் கேட்குறாங்க, ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், மேக்கிங் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் மேலே கொடுத்தால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், அந்த ஓபி ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஓபி கண்டிப்பாக இதுவும் 2 மார்க்கில் இருக்குது. ஓபி ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்செப்ஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஆட்டிடியூட்ஸும் ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மாடல்ஸ், அதாவது ஓபியோட மாடல்ஸ் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. பேரியர் இன் கம்யூனிகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்லாம் 2 மார்க்கில் அடிச்சு தோச்ச கொஸ்டின். பர்சனாலிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. லேர்னிங், ஆக்சுவலாக லேர்னிங் பிகாஸ்லையும் கேட்குறாங்க, இந்த லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்டு வச்சிருக்காங்க.
ஆட்டிடியூட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வேல்யூஸ். இது ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூட்ஸ் கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை சம்டைம்ஸ் டிஃபர் பண்ணி 2 கான்செப்டோட சேர்த்து கேட்குறாங்க செய்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 5th யூனிட் இது பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப்பு, குரூப் டைனாமிக்ஸ் 2 மார்க் கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் பவர்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. டீமு குரூப் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் லீடர்ஷிப் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப்ல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். லீடர்ஷிப் ஸ்டைல வச்சு கேட்டிருக்காங்க, அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் வந்து தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டுமே முக்கியம். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷனல் கிளைமேட், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் இதுல இருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் கேட்காம விட்டுறாங்க. அதனால இதை கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் இந்த ஆர்கனைசேஷனல் கிளைமேட் இருக்குல்ல, இதுல வந்து கண்டிப்பாக 2 மார்க் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆர்கனைசேஷனல் கிளைமேட்டை வச்சு ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஆர்கனைசேஷனல் கல்ச்சரை வச்சு கேரக்டரிஸ்டிக் சில டைம் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்லாம் கேட்கலாம், இல்லைனாலும் 2 மார்க்ஸ்க்கு இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது சோர்ஸ் ஆஃப் பவர் ரிப்பீட்டட் கொஸ்டின். சோர்ஸ் ஆஃப் பவர் சம்டைம்ஸ் கொஸ்டின்லாம் கேட்கலாம். நீங்கள் சோர்ஸ் ஆஃப் பவர் 2 மார்க் பார்த்துக்கோங்க. அது ரிப்பீட்டடாக 2 மார்க்லாம் கேட்குறாங்க. குரூப் டைனாமிக்ஸ் கன்ஃபார்ம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கனைசேஷன் கிளைமேட் அண்ட் கல்ச்சர் நான் தான் சொன்னல, இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் படிக்கணும். அதாவது இந்த 2 டாப்பிக்கில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லீடர்ஷிப்பும் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பவர்னால என்னன்னு கேட்கலாம், குரூப்னால என்னன்னு கேட்கலாம். குரூப் கொஹென்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி, இல்லாட்டி இந்த மேனேஜர்ஸ் வச்சு நிறைய கான்செப்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. குரூப் அண்ட் டீமை டிஃபரன்ஸ் பண்ணி கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. டீம்னா என்ன பார்த்துக்கோங்க. ஸோ எது படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. 6th யூனிட் அதில் கிராஸ் கல்ச்சர், ப்ரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கிராஸ் கல்ச்சர் கம்யூனிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கம்யூனிகேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்கு. கல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அக்ராஸ் கல்ச்சர் சம்டைம்ஸ் இது டிஃபரன்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைவர்சிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கிரியேட்டிவிட்டி டிஃபர் ஃப்ரம் இனோவேஷன் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சொல்லி கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இதில் வந்து உங்களுக்கு இந்த 4th யூனிட் 5th யூனிட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2nd யூனிட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். 3rd யூனிட் 6th யூனிட் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சின்ன யூனிட் தான், லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.